எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் கடுப்பா காலேஜ்ல இருந்து வந்துட்டு ரூம்ல வெறுப்பா உட்காந்துருந்தேன், ஜிம்முக்கு போலாமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா அந்த பாயிண்ட்ல நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி 3 மாசம் ஆயிருந்தது. என்ன பொறுத்தவரை நான் எல்லாமே கரெக்டா பண்ணேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு எந்த ரிசல்ட்டுமே வரல. இல்ல போதா குறைக்கு சுத்தி இருக்க வேற சும்மா இல்லாம ப்ரோ என்ன ப்ரோ ஜிம்முக்குலாம் போறேன் நீங்க எதுவுமே காணோம் அப்படின்ட்டு வெறுப்பேத்தினாங்க. எனக்குமே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்தது. குவிட் பண்ணலாமான்ற அளவுக்கு நான் யோசிச்சிட்டேன். ஆனா லேட்டரா அதை பத்தி படிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஜஸ்ட் 7 பேசிக்கான விஷயம், ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல, ஜஸ்ட் 7 பேசிக்கான விஷயத்த நான் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும் எனக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு. ஒன்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணேன், எனக்கு ரிசல்ட் வந்தது. நிறைய பேர் எனக்கு ஜிம்ல ரிசல்ட்டே வரல, எனக்கு ஜிம்லாம் செட் ஆகாது, குவிட் பண்ண போறேன் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன் நீங்களே கூட அப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம். பட் வெயிட், நீங்க குவிட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 7 விஷயத்தை நீங்க கரெக்டா பண்றீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. போன பூஸ்ல ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு மெஸ்ஸுக்கு போயிட்டு நல்லா ஹெவியா என்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து மறுபடியும் மாஸ்க் எனக்கு குடிச்சிட்டு இவ்வளவு சாப்பிட்றோமே நம்ம அடுத்த கெயின்ஸ் தான் இனி சாதனை தான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா லேட்டரா ட்ராக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நான் கேலரிக் சர்ப்ளஸ்க்கு கிட்ட கூட வரல அப்படின்னு. அது என்னடா கேலரிக் சர்ப்ளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க டயட்ல நீங்க செய்ய வேண்டிய நம்பர் 1 விஷயம் இந்த கேலரிக் சர்ப்ளஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நாளைக்கு நீங்க டே டு டே பண்ற ஆக்டிவிட்டிஸ், நடக்கிறது, எழுதுறது, ஓடுறது, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு செர்டைன் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் தேவை. அதுக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். இந்த மெயின்டெனன்ஸ் கேலரியில இருந்து ஒரு 200 to 300 கேலரிஸ் நீங்க எக்ஸ்ட்ரா சாப்பிடுறதுக்கு பேர் தான் கேலரிக் சர்ப்ளஸ். இப்போ உங்க மெயின்டெனன்ஸ் கேலரி 2000 அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க கேலரிக் சர்ப்ளஸ்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த 2000ல இருந்து ஒரு 300 கேலரி எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவீங்க. 2300 கேலரிஸ்ல சாப்பிட்டீங்கன்னா அது கேலரிக் சர்ப்ளஸ். ஆனா நான் இவ்வளவு சாப்பிட்டேன் அவ்வளவு சாப்பிட்டேன் என்ன பத்தி நானே பெருமையா நினைச்சப்போ 1800 கேலரிஸ் கிட்ட கூட நான் வரல. சோ இதுல தேவையில்லாம மாஸ்கினர்லாம் வாங்கி தேவையில்லாம மணி வேஸ்ட் ஆயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் நீங்க கேலரிக் சர்ப்ளஸ்ல சாப்பிடுறீங்களா அப்படின்னு நீங்க சாப்பிடுற ஃபுட்ஸ் எல்லாத்தையும் ஹெல்திஃபை மீ அப்படின்ற ஆப்ல என்டர் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கிட்ட முட்டை அதிகமா சாப்பிடுப்பா அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தாங்க, புரோட்டீன் அதிகமா சாப்பிடுப்பா அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஆனா எவ்வளவு முட்டை சாப்பிடணும் எவ்வளவு புரோட்டீன் சாப்பிடணும் அப்படின்னு யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் நானே முடிவு பண்ணிட்டேன், சரி ஒரு நாளைக்கு 4 முட்டை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சாப்பிட்டு இருந்தேன். பட் லேட்டரா தான் எனக்கு புரிஞ்சு ஒரு நாளைக்கு 4 முட்டை பத்தவே பத்தாது அப்படின்னு. ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க பாடி வெயிட் இன்டு 1.6 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவை அப்படின்னு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 70 kg இருக்கீங்க அப்படின்னா 70 இன்டு 1.6 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 96 grams ஆஃப் புரோட்டீன் உங்களுக்கு தேவை. ஒர்க் அவுட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஆனா நான் அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே பண்ணேன், எனக்கு சுத்தமா ரிசல்ட்டே வரல. நான் ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன பொறுத்தவரை ஜிம்முக்கு போறது அப்படின்னா, ஜிம்முக்கு போகணும், முடிஞ்ச வரை வெயிட்டை போடணும், அதுக்கப்புறம் கிளம்பி வந்துடணும், இப்படியே தான் போட்டுருந்தேன். ஏன்னா அப்போ எனக்கு மசில் பில்ட் பண்றதுக்கு ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் அப்படின்னு ஒன்று தேவைனே எனக்கு தெரியாது. அது எப்படி டயட்னா கேலரிக் சர்ப்ளஸ் தான் ரொம்ப முக்கியமோ, அந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட்ல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் தான். அது என்ன ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பைசப் கல் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு செஷன்ல பைசப் கல் போடும்போது 5 kgல 15 reps போடுறீங்க. இதே நீங்க அடுத்த செஷன் போடும்போது ஒரு ரெப் சேர்த்தியோ இல்ல ஒரு 1 kg உங்களால எக்ஸ்ட்ராவா லிஃப்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ராக்ரசிவ் ஓவர்லோட். ஏன்னா உங்க மசில்ன்றவன் சரியான சோம்பேறி பையன், சும்மா லைட்டா ஒர்க் அவுட் போட்டு வளர அப்படின்னா வளர மாட்டான். எப்போ அவனுக்கு கருணையே காட்டாம அவன் பொட்டன்ஷியலை தாண்டி நம்ம புஷ் பண்றோமோ அப்பதான் க்ரோ ஆவான். ஸோ ரெகுலரா நீங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்றீங்களா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. முகமது அலி என்ன பண்ணுவாராம், அவர் ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்போ அவருக்கு வலிக்க ஆரம்பிக்குதோ அப்பதான் அவர் கவுண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாராம். ஆனா நம்ம பையலுங்க வலிக்க ஆரம்பிச்சோன்னே விட்டுருவானுங்க. நீங்க முகமது அலிமா ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல, பட் லாஸ்டா நீங்க போடுற அந்த 3 to 4 reps தான் உங்க மசில் growthக்கு ரொம்ப முக்கியம். அப்படின்னா நான் அந்த கடைசி இருக்க அந்த 3 rep 4 rep மட்டும் போட்டு மிச்ச இருக்கிற ரெப்ல அவாய்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்ற நகைச்சுவையை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னால ஒரு ரெப் கூட இதுக்கு மேல போட முடியாது அப்படின்ற எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் வரை நீங்க ட்ரெயின் பண்றதுக்கு பேர் தான் ஃபெயிலியர். ஸோ நீங்க ஃபெயிலியர் வரைக்கும் போகல அப்படின்னாலும் அந்த ஃபெயிலியருக்கு அட்லீஸ்ட் நீங்க க்ளோஸா ட்ரெயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு மசில் growth ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ நீங்க ட்ரெயின் பண்றீங்கன்னா ஃபெயிலியருக்கு க்ளோஸா ட்ரெயின் பண்றீங்களா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒர்க் அவுட்ஸை பொறுத்தவரை ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் பிளஸ் ஒர்க்கிங் டில் ஃபெயிலியர் ஈக்குவல்ஸ் மசில் growth அப்படின்னு வச்சுக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டு காலைல எந்திரிக்க முடியாமல் இருந்துச்சு எல்லா வேலையும் அரைகுறையாக பார்க்கறதுக்கு பேர் பேட்மேன் மாதிரி பண்ணுறது இல்லை, பைத்தியம் மாதிரி பண்ணுறது. அந்த பைத்தியக்காரத்தனத்தை நானும் பண்ணேன். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் காலைல எழுந்துச்சு ஜாம்பி மாதிரி நடமாடி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி உங்கள் மசில் அப்படின்றது ஜிம்மில் க்ரோ ஆகாது, உங்கள் பெட்டில் தான் க்ரோ ஆகும். அதாவது நீங்கள் எப்போ ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அப்போ தான் க்ரோ ஆகும். ஒரு ஸ்டடியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 பசங்களை கூப்பிட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக தம்பி நல்லா நைட்டு 10 மணி நேரம் தூங்குங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த வாரம் முடியும் போது அவங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்த வாரம் அதே பசங்களை கூப்பிட்டு தம்பி 10 மணி நேரம் தூங்கக்கூடாது, காலேஜ் பசங்க மாதிரி தூங்க, அதாவது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த வாரம் முடிஞ்சோடனே அவங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸை திருப்பி மெஷர் பண்றாங்க. அண்ட் இதுல அவங்க என்ன ஷாக்கிங்கா கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு வாரம் சரியா தூங்காதனால அவங்க டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் 10 to 15% வரை டிராப் ஆயிருக்கு. ஸோ நான் டெஸ்டோஸ்டெரானை பூஸ்ட் பண்ண போறேன், ஷிலாஜித் சாப்பிட போறேன், இல்ல அந்த சப்ளிமெண்ட் இந்த சப்ளிமெண்ட் எடுக்க போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி கரெக்டா தூங்குறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க.
டிசிப்ளின் வேற, லூஸ் தனமா பண்றதுன்றது வேற. இப்போ ஒரு செஷன்ல நீங்க செஸ்ட் ஒர்க் அவுட் போடுறீங்க அப்படின்னா அடுத்த செஷன் நீங்க செஸ்ட் ட்ரெயின் பண்ணும்போது அந்த செஸ்டோ இல்ல ஜாயிண்டோ ரெக்கவர் ஆகல அப்படின்னா அது ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கறது தான் பெட்டர். அதை விட்டுட்டு மோட்டிவேஷன் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன ஆனாலும் சரி நான் வலிச்சாலும் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா பெஸ்ட் கேஸ் சினாரியோ அது உங்க மசில் குரோத்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இன்ஜுரி ஆகி நீங்க டாக்டர்கிட்ட போக வேண்டியதாயிரும். இதெல்லாம் நீ எப்பறம் இவ்வளவு அக்யூரேட்டா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஜுரி ஆகி டாக்டர்கிட்ட போனதே நான் தான். ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதே அளவுக்கு ரெக்கவரியில ஃபோக்கஸ் பண்றீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே வேஸ்ட் தான். ஒருவேளை நான் சொல்ல போற இந்த 7வது பாயிண்ட்டை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா நான் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு நாளைக்கே நீங்க ஒர்க் அவுட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க, டயட்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க, ரெக்கவரிலையும் ஃபோக்கஸ் பண்றீங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்க அப்படின்னா ஒரு சேஞ்சும் தெரியாது. மறுபடியும் அடுத்த நாள் இது எல்லாமே நீங்க கரெக்டா பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னீங்க அப்படின்னா அப்பயே ஒரு சேஞ்சும் தெரியாது. தென் வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் டூயிங் தட்? இந்த லவ் டுடே படத்துல அந்த சின்ன பையன் அந்த விதையை விதைச்சிட்டு அது வளருதான்னு தோண்டி பார்ப்பான், ஆனா வளராது. பட் எப்போ அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றி பராமரிக்க ஸ்டார்ட் பண்றானோ தம்மா துண்டு விதை அவ்வளோ பெரிய மரமா முளைச்சு நிற்கும். ஸோ நீங்க குவிட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ராக்ரஸ் வந்துருச்சான்னு ரொம்ப அப்சஸ் பண்ணாம ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் அண்ட் டூ த ரைட் திங் கன்சிஸ்டன்ட்லி. டைம் கொடுத்தா அவ்வளோ பெரிய மரமே வளருது, தம்மா துண்டு மசில் வளராதான் என்ன? நான் என் வீடியோவில் ஈரோடு மகேஷ் மாதிரி மோட்டிவேஷன் செக்மெண்ட்லாம் வைப்பேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை. பட் இட் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன 7 விஷயத்தை எப்படி ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொண்டு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.